தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே, என் மீது இறங்கும் ஆண்டவரே. என் இயேசுவே, உமது சிலுவையின் பாடுகளினாலே இந்த துன்பகரமான சிலுவையை எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான சிலுவையாய் மாற்றி கொடுத்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. சிலுவை மரத்து பாரத்தால் நாங்கள் தடுமாறி நின்றோம். என் தேவன் என் நிலையில் எப்படி வெற்றி கொள்ளுவார் என்பது எங்களுக்கு பயமாயிருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில நீர் பட்ட துன்பம் ஒவ்வொரு துன்பங்களும் எனக்கு மிகவும் கசப்பாய் இருந்தது. ஆனால் என் தேவன் எனக்காக இவ்வளவு நோக்கி இத்தனை தூரங்களும் பயணிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டது சில நொடிகளிலே, சில காலங்களிலே. இன்னும் அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை மன்னியும் ராஜா. இந்த துன்பகரமான சிலுவையாகி இந்த சிலுவையை சுமந்தீர் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவங்களை முற்றிலுமாய் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக. அன்பு தெய்வமே, உமது பயணம் முன்னோக்கி செல்லுகிறது, உலகம் பின்னோக்கி. உமது பாதையில, உமது வழியில சிறந்ததாக விளங்க நீர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காகவும், நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு அபிஷேகத்துக்காகவும், வல்லமைக்காகவும் உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் இறைவா. நன்மை நிறைந்தவராய் இருக்கிறவரே, அருமை அபிஷேகம் நிறைந்தவராய் இருக்கிறவரே, உலகுக்கு ஒளியாய் இருக்கிறவரே, உண்மைக்கு பாத்திரமாய் இருக்கிறவரே, அன்பு இயேசுவே, நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே ஜீவ ஊற்றாய் இருக்கிறேன். நானே தெய்வீக ராஜனாய் இருக்கிறேன். அப்பா, என் தெய்வீக ராஜன் என்னை ஆட்கொள்ளுகிறார். அப்பா, அந்த சிலுவையாகிய எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் என் நிலையில் இருப்பார்கள். நோயுற்றவர்கள், துன்பப்படுகின்றவர்கள், காயப்படுகின்றவர்கள், கலக்கம் கொள்ளுகின்றவர்கள், வேதனை கொள்ளுகின்றவர்கள், பணத்தின் கடன் தொல்லையினாலே அவதிப்படுகின்றவர்கள் அனைவரும் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்கள். என் அன்பு ராஜாவே, இந்த சிலுவை பாரத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். நாங்களும் எங்கள் துன்பமாக்கிய அந்த சிலுவையை அன்போடும் ஆதரவோடும் ஏற்று, அது என் நிலையாக இருந்தாலும் அதை சுமந்து உமது பின் தொடர்ந்து இயேசுவின் பின்னால் அவர் முன்னால் நான் செல்வேன். அவர் பின்னால் செல்வேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த பாடல் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்காமல் நான் தேவனை நோக்கி பயணிக்கின்ற பயணமாக மாறட்டும். எல்லையற்ற அன்பு கொண்டவராய் இருக்கிறவரே, உமது அபிஷேகம், உமது வல்லமை, உமது பிரகாசம் எவ்வளவோ ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆண்டவரே, என் தெய்வீக ராஜனே, உமது ஒளி பிரகாச ஒளி, அந்த ஒளியின் பார்வையில, அந்த வெளிச்சத்துக்குள்ளாய் நான் அடங்கி இருக்க என்னை ஆசீர்வதிங்கப்பா. நான் என் நிலையிலும் வீழ்ந்து போகாது, எந்த நேரத்திலும் நான் வீழ்ந்து உடைந்து போகாத வண்ணம் என்னை பாதுகாத்திருங்கப்பா. நன்மையே நிறைந்தவராய், அபிஷேகம் நிறைந்தவராய்,
ஆசீர்வாதம் நிறைந்தவராய் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உலகின் ஒளியாய் இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே ஒளியாய் இருக்கிறேன். உன்னதத்தின் தேவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, என் மீது இறங்கி அருளும். என் மீது உமது பிரசன்ன ஒளியினால் என்னை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, தந்தையாய், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, உலகை ஆளும் இரட்சகரே, உலகத்தை காக்கின்ற இரட்சகரே, என் தெய்வீக ராஜனே, என்னோடு கூட இருந்தருளும். என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறளும். இந்த அருமையான பொழுதுக்காய், என் தெய்வீக ராஜனுக்காய், என் தெய்வீக அபிஷேகத்துக்காய் என்னை பாதுகாத்து, என்னை வழி நடத்தி, என்னை அபிஷேகித்து, என்னை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, உலகின் இரட்சகராய் இருக்கிறவரே, என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நோயுற்றவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தனகராஜ் என்னும் மகனுக்காய் வேண்டி இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை ஏறெடுத்து நோக்குவீராக. அப்பா, அந்த மகனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த வயிற்றில் ஏற்பட்டிருக்கின்ற கட்டியாக இருக்கட்டும், தண்ணீர் கட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவன் உடலில் இருந்து அப்புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் வல்லமை இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.